அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாம் பிரசப்படுவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று வாசிப்போம். ரோமர் எழுதின 12ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள், சபியாதிருங்கள். நம்முடைய வாயிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாயிலே ஒருவரையும் சபிப்பது நம்முடைய வேலை அல்ல. ஒருவரையும் பழித்து பேசுவது, ஒருவரையும் குறையாய் நினைத்து துக்கப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. யாரையும் சபிக்கக்கூடாது, யாரையும் சபிக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், அவர்களை சபிப்பதற்கு, அவர்களை பேசுவதற்கு, அவர்களை கடினமாய் செய்வதற்கு, கடினமாய் நடத்துவதற்கு எனக்கு காரணங்கள் நியாயமாக என் பக்கத்தில் இருக்குது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நியாயமான காரணங்கள் கூடத்தில் இருந்தாலும் ஒருவரையும் சபிப்பதற்கு வேதம் அங்கீகரிக்கவில்லை. உதாரணத்திற்கு இதே அதிகாரத்தின் 16-17 நான் வாசிக்கிறேன். ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டின்மையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடு. தீமைக்கு தீமை செய்வது நம்முடைய வேலை அல்ல. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது 19ஆம் வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பழி வாங்குதல் ஆண்டவருக்குரியது. யாரையும் சபிப்பதோ யாரையும் பழி வாங்குவதோ நம்முடைய வேலை அல்ல. ஏன்னா அதற்கு அடுத்த வசனம், உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் இப்படி செய்வதனால் அவன் சபிக்கப்பட்டான்னு சொல்ல. நான் நினைக்கிறேன், அக்கினி அவன் தலையின் மேலே குவிப்பா என்றால் அவன் சரீரம் எரிந்து போகின்ற அனுபவம் அல்ல அவனுடைய. ஏன்னா வேதத்தில் எவரையும் மன்னிக்க ஆண்டவரால் கூடும், பாவியாகிய உங்களை என்னையும் மன்னித்து தானே இன்றைக்கு ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் தவறு செய்யலாம், நீங்கள் அவர்களை நேசித்து அவர்களை உபசரிக்கும் போது, அவர்களை ஆசீர்வதிக்கும் போது, ஏன் அவர்களுக்குள்ளே அந்த பாவ மனிதன் மரிப்பதற்காக இந்த அக்கினி தழல் அவர்கள் கூட்டத்தில் செயல்படக்கூடாது? ஏன் இது நிமித்தம் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம், நீங்கள் அவர்களுக்கு உபசரிப்பது நிமித்தம் அவர்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது? ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் சரி, லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலும் சரி, மலை பிரசங்கத்திலே கர்த்தர் அழுத்தமாக பேசக்கூடிய வார்த்தைகளை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அங்கே அழகாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதே லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அங்கே இதை இப்படியாக சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். தேவ பிள்ளைகளே, யாரையும் சபிப்பது நம்முடைய வேலை அல்ல. யாக்கோபிலே வாசிக்கிறோம், தித்திப்பும் கசப்பும் ஒரே ஊற்றிலிருந்து புறப்படாது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வராதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாயில எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. வருட கடைசியில் இருக்கிறோம், நாம் நம்மை சுத்திகரிப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்வோம், நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். 1 பேதுரு புத்தகத்தில் அங்கே அழகாக பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். மற்றவங்களை ஆசீர்வதிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், யாரையும் சபிப்பதற்கு அழைக்கப்படலை. சபித்தலும் துதித்தலும் மற்றவங்களை சபித்து விட்டு ஆராதனையில் கர்த்தரை பாடி துதிச்சிட முடியாது. கர்த்தர் அந்த பலிகளை எப்படி பார்ப்பார்? யோசிச்சு பாருங்களேன். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அவரை காரி துப்பினார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அவரை காட்டி கொடுத்தவர்கள்
எல்லாரையும் அவர் நேசித்தார், யாரையும் சபிக்கலை. நீங்கள் நினைக்கலாம் அவர் தெய்வம், அவர் இருக்கிறார் அப்பான்றார். பாருங்க, தாவீது 1 சாமுவேல் புத்தகத்தில் அழகாக இங்கே சவுல் தாவீதோட அனுபவத்தில் தாவீது சொல்லுகிறாரே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக நான் கையை நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சில அனுபவங்களை, சவுலை கொள்ளையடிப்பதற்கு, சவுலை உயிரை எடுப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு அமைந்த போதிலும் அவன் தவறாக பயன்படுத்தவில்லை. சவுலே சொல்லுகிறார், நீ எனக்கு நன்மை செஞ்ச அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து சவுல் சாட்சி சொல்லுகிறாரே. தேவ பிள்ளைகளே, தயவாக சொல்லுகிறேன், தயவாக சொல்லுகிறேன், யாரையும் சபிக்க வேண்டாம், நாக்க காத்துக்கொள்ளுங்க. கடைசியாக அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள். யார் ஆசீர்வதிக்கணும்? குத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, பகைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நிலைத்திருப்பதாக. கர்த்தர் மகிமையடைவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிஞ்சோம் பண்ணுமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த காலங்களுக்காய் துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் மனதார மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை, எங்களை வேதனைப்படுத்தினவர்களை, எங்களை காயப்படுத்தினவர்களை, எங்களுக்கு இழப்புண்டாக்கினவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாளில் நாங்கள் மனசார அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா. உங்கள் நாமம் மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்பட்டதாக இருக்க வேண்டும். உம்மை துக்கப்படுத்துகிறதோ, உடைய நாமத்திற்கு அவகிருத்தி வருகிற செயலோ எங்கள் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமை. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.